உடல்நலக்குறைவால் காலமான மலையாள நடிகர் ஸ்ரீனிவாசன் மறைவுக்கு நடிகர் ரஜினிகாந்த் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். உடல்நலக்குறைவால் காலமான மலையாள நடிகர் ஸ்ரீனிவாசன் மறைவுக்கு நடிகர் ரஜினிகாந்த் இரங்கல் தெரிவித்து ஆடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். It is shocking to know that my good friend Srinivasan is no more. He was my classmate in Film Institute, excellent actor and a very good human being. Let his soul rest in peace. It is shocking to know that my good friend Srinivasan is no more. He was my classmate in Film Institute, excellent actor and a very good human being. Let his soul rest in peace. மறைந்த மலையாள நடிகர் ஸ்ரீனிவாசன் மறைவுக்கு நடிகர் ரஜினிகாந்த் இரங்கல் தெரிவித்து ஆடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்த் இணைகிறார். வணக்கம் ஆனந்த், தொடர்பான விவரங்களை வழங்குங்கள். வணக்கம் மாலதி. மலையாள சினிமாவில் மூத்த நடிகராகவும் கதையாசிரியராக விளங்கியவர் சீனிவாசன் இன்று காலை உடல்நலக்கு காரணமாக காலமாயிருக்கிறார். 69 வயதான சீனிவாசன் இன்று காலை அவரது கேரளாவில் அவரது இல்லத்தில் காலமாயிருக்கிறார். கடந்த சில தினங்களாக உடல்நலக்கு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்திருந்தார். மலையாள சினிமா மட்டும் தமிழிலும் நேசா புள்ளகுட்டிக்காக கொடுத்த பணிகளை அவர் நடித்திருக்கிறார். சிறந்த திரைக்கதையாசிரியர் அவர் 6 படங்களுக்கு மேலே இயக்கியிருக்கிறார். அவர் இயக்கிய 2 படங்கள் பெற்றுள்ளது. பல்வேறு கேரள விருதையும் அவர் பெற்றிருக்கிறார். இந்த நிலையில்தான் உடல்நலக்கு காரணமாக அவர் இன்று காலை காலமாயிருக்கிறார். அவரது மறைவு கேரளத்தின் மலையாள சினிமாவில் இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இவரது மறைவுக்கு கேரள மலையாள முன்னணி நடிகர்கள் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தான் நடிகர் ரஜினிகாந்த் இவரது மறைவுக்கு ஆடியோ வாயிலாக தன் இரங்கலை தெரிவித்திருக்கிறார். அந்த இரங்கல் என்ன குறிப்பிட்டது என்னவென்றால், சீனிவாசன் மறைவு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. அவர் ஒரு சிறந்த நடிகர், எனக்கு சிறந்த நண்பர், இன்ஸ்டிடியூட்டில் எங்களுடன் நடிப்பு பயின்றவர், மனிதநேயமிக்க மனிதர். அவரது ஆன்ம சாந்தியதை இரவனை வேண்டிக் கொள்கிறேன் என்று அவர் தன் தெரிவித்திருக்கிறார். ஆனந்த், தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.